தலைவர் ரஜினிகாந்த் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். இப்படி ஒரு படம், அதாவது இப்படி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ் அவர் பேசும், அதாவது சும்மா ரோட்ல போறவன் பேசுனா அது வேற. பட் அவரை மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், நம்ம சிஎம் முதல்ல அங்க பிஎம் வரைக்கும் மதிக்கிற ஒரு ஸ்டார், தெரிஞ்ச ஒரு ஸ்டார் இந்த மத அரசியல் பத்தி பேசியிருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் ஹாஃப் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தலைவர் படத்துக்கு பஞ்ச் டைலாக் மாஸ் சீனுக்கெல்லாம் கிளாப்ஸ் விசில் எல்லாம் நான் 15 இயர்ஸா பார்த்திருக்கேன். இந்த படத்துல ஒவ்வொரு மத அரசியல் பத்தி அவர் அடிச்ச ஒவ்வொரு டைலாக்ஸுக்கும் கிளாப்ஸ் அப்படிங்க, விசில் அண்ட் கிளாப்ஸ். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் எனக்கு தெரிஞ்ச தலைவரை வச்சு சோலோவா அந்த மொய்தீன் பாயோட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் கிரியேட் அ வேவ். திஸ் மூவி இஸ் கோயிங் டு கிரியேட் அ வேவ். ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் படம் மூலமா ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரல் பொலிட்டீஷியன்ஸ்க்கு சரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. நீங்க மத அரசியல் மட்டும் பண்ணாதீங்க, மத அரசியல் பண்ணாதீங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு, நீ கும்பிடுற கடவுள் ஒண்ணு, நான் கும்பிடுற கடவுள் ஒண்ணு, ஆனா பேர் தான் வேற வேறையா கும்பிட்டுருக்கோம். திருப்பி அவர் இந்தியா பாகிஸ்தான் 1947 உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் பேசும். செகண்ட் ஹாஃப்ல அந்த டயலாக் ரைட்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. டயலாக் ரைட்டர் வேற யாரும் இல்ல, நம்ம தலைவர் தான் டயலாக் ரைட்டர்னு ஐஸ்வர்யா மேமே சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னெல்லாம் இப்படி ஒரு பிரஸ் மீட் போட்டு அவருக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அது படம் மூலமா அவர் மகள் மூலமா சொல்லியிருக்காருங்க இந்த உலகத்துக்கு. ஹி இஸ் நாட் அ சங்கி. திஸ் இஸ் a clear proof. he is not a சங்கி. he is a humanitarian. எல்லாருக்குமே பொதுவான ஒருத்தர் தான் எங்க தலைவர். ஏஆர் ரஹ்மான் வேற எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மியூசிஷியன் இன் இந்தியா ஆர் இன் த வேர்ல்டு cannot put music, because ஒவ்வொரு டைலாக்ஸுக்கும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எலிவேட்ஸ் தட் டைலாக். அதாவது நமக்கே இமோஷனல் கனெக்ட் வர மாதிரி டைலாக்ஸ் போட்டுப்பார். மாஸ் பிஜிஎம் அது ஒரு பக்கம், இமோஷனல் சைடில் இன்னொரு பக்கம். ஏஆர் ரஹ்மானை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே, ஏஆர் ரஹ்மான் சாரை தவிர வேற யாருமே இப்படி ஒரு சப்ஜெக்டுக்கு டீப்பா மியூசிக் போட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதுல அவர் செகண்ட் ஹாஃப்ல பேசின ஒவ்வொரு டைலாக்ஸும் ஒவ்வொரு அரசியல் எலெக்ஷன், சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் நடக்கும்போது அது ஒவ்வொரு டைலாக்ஸும் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்ல சரி சோஷியல் மீடியால வைரல் ஆக பயங்கரமா சான்சஸ் இருக்கு. அப்படி எழுதியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். ஆன் பிஹாஃப் ஆஃப் தலைவர் ஃபேன்ஸ், ஐஸ்வர்யா மேம் ஒரே ஒரு வேண்டுகோள், தலைவரை வச்சு சோலோவா ஒரு படம் எடுங்க. பிகாஸ் ஒரு ஃபேன்களா நீங்க அப்படி செதுக்கி இருக்கீங்க தலைவரை. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.